வாங்க, இன்னைக்கு நாம ஒரு 2000 வருஷம் பழமையான தமிழ் புதையலுக்குள்ள பயணிக்க போறோம். ஆனா இந்த பயணத்துக்கு நமக்கு டைம் மெஷின் எல்லாம் தேவையில்ல. நம்ம கையில இருக்கிற டெக்னாலஜியே போதும். பாருங்க, இதான் அந்த புதையல். சங்க காலத்தோட ஒரு மாபெரும் படைப்பு. இப்ப நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃபைலா நம்ம முன்னாடி இருக்கு. இதுக்கு நாம மதுரை திட்டம்ங்கிற ஒரு அருமையான முயற்சிக்கு தான் நன்றி சொல்லணும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும் இல்லையா? சரி, 2000 வருஷம் பழைய ஒரு கவிதை, அதுவும் காணாம போன ஒரு ராஜ பரம்பரைய பத்தி, இது நமக்கு அப்படி என்னத்த சொல்லிட போகுது? வாங்க, இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நூலை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதோட கட்டமைப்ப, அதாவது அதோட ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பார்க்கணும். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அமைப்பு இது. பேர்லயே எல்லாம் இருக்கு பாருங்க. 10 அதாவது 10 ரொம்ப சிம்பிள். 10 பகுதிகள், ஒவ்வொரு பகுதியிலையும் 10 பாடல்கள், மொத்தம் 100. எவ்ளோ ஒரு நேர்த்தியான, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கட்டமைப்பு. சோ இது எப்படின்னா, மொத்தம் 10 செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பேரு 10. அப்புறம் ஒவ்வொரு 10லயும் 10 கவிதைகள். சிம்பிள். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒவ்வொரு 10ம் ஒரு ஸ்பெசிஃபிக் பட்ட சேர மன்னனை பத்தி மட்டும்தான் பேசும். அந்த 10 பாட்டு முடிஞ்சதும் கடைசியா பதிகம்னு ஒண்ணு வரும். அது ஒரு சம்மரி மாதிரி. அந்த மன்னன் எவ்ளோ பெரிய ஆளு, அவருக்கு பாட்டு எழுதின புலவருக்கு என்ன பரிசு கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடும். இவ்வளவு கச்சிதமான ஒரு அமைப்புல ஒரு சின்ன சோகம். காலப்போக்குல முதல் 10ம் கடைசி 10ம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா கவலைப்பட வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த 80 பாடல்களே 8 சேர மன்னர்களோட கதைய சொல்லுது. இதுவே ஒரு பெரிய புதையல்தான். ஓகே, இப்ப நமக்கு இந்த நூலோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, இந்த பாடல்கள் யார பத்தி பேசுது? இதோட ஹீரோஸ் யாரு? வேற யாரு? நம்ம வலிமை மிக்க சேர மன்னர்கள் தான். இந்த மன்னர்கள பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அவங்களோட 2 முகங்கள். ஒரு பக்கம் பார்த்தா எதிரிகளை நடுநடுங்க வைக்கிற பயங்கரமான போர்வீரர்கள். அடுத்த பக்கத்தை பார்த்தா புலவர்களையும் கலைஞர்களையும் கொண்டாடுற தாராள மனம் கொண்ட புரவலர்கள். எப்படி ஒருத்தரால இப்படி 2 துருவங்களா இருக்க முடியுது? அவங்களோட போர்க்குணத்தை பத்தி சொல்லணுமா? இந்த ஒரு வரி போதும். கவிஞர் சொல்றாரு, போர்க்களம் எப்படி இருந்துச்சுன்னா, பொன் உமிழ் குருதி புனல் ஓடுச்சான். அதாவது வீரர்களோட காயத்திலிருந்து வந்த ரத்தம் ஒரு பெரிய ஆறாவே பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு காட்சி அது. அந்த ரத்த ஆறு ஒரு பக்கம்னா, இப்போ இத கேளுங்க. அதே மன்னன் இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் பாருங்க. கள்ள குடிங்க, சாப்பாடு போடுங்க, பாட்டு பாட வர புலவர்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம பொற்கலன்களை அள்ளி கொடுங்கன்னு ஆணையிடுறான். என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? சரி, புலவர்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க, வாரி வழங்குனாங்கன்னு சொல்றோம். ஆனா அப்படி என்னதான் கொடுத்தாங்க? இப்போ நாம பார்க்க போறது அந்த பரிசுகளோட பட்டியல. உண்மையிலேயே மலைச்சு போயிடுவீங்க. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல கவிதைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல. அது ஒரு கரன்சி, புகழ சம்பாதிக்கிற ஒரு நாணயம். அந்த நாணயத்துக்கு கிடைச்ச மதிப்பு வானத்து தொடர அளவுக்கு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, முதல் பரிசு. குமட்டூர் கண்ணனார்னு ஒரு புலவர். அவரை பாராட்டி மன்னன் நெடுஞ்சேரலாதன் கொடுத்த பரிசு ஜஸ்ட் 500 கிராமங்கள். ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. 500 ஊர்கள். நில்லுங்க, இன்னும் முடியல. அந்த 500 ஊர்கள் மட்டும் இல்லாம, அதே புலவருக்கு 38 வருஷத்துக்கு நாட்டு வருமானத்திலிருந்து ஒரு பங்கையும் கொடுத்திருக்கான். நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால? அடுத்தது பாருங்க, காப்பியாற்று காப்பியனார். இவருக்கு நார்முடிச்சேரல் மன்னன் கொடுத்தது 40 லட்சம் பொற்காசுகள். இன்னைக்கு கணக்குல சொன்னா 4 மில்லியன் கோல்டு காயின்ஸ். அடேங்கப்பா! ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பரிசு இருக்கு. பாலை கௌதமனார்னு ஒரு புலவர். அவருக்கு மன்னன் என்ன கொடுத்தான் தெரியுமா? பணமோ பொருளோ நிலமோ இல்ல. நீங்களும் உங்க மனைவியும் ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு என்னென்ன யாகங்கள் செய்யணுமோ அத்தனையும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கான். இது வெறும் பரிசு இல்ல, இது ஒரு வரம். பரிசுகள், போர், தாராளம், இதெல்லாம் தாண்டி 10 உண்மையான முக்கியத்துவம் என்ன? எதுக்கு நாம இன்னைக்கும் இத பத்தி பேசிட்டு இருக்கோம்? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு நூல் மட்டும் இல்லன்னா சேர மன்னர்களோட ஒரு பெரிய சரித்திரமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க பேரு, அவங்க ஆட்சி, அவங்க வம்சாவளி எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இது வெறும் கவிதை தொகுப்பு இல்ல, இது ஒரு வரலாற்று பெட்டகம். அப்போ 10 ஏன் இவ்வளவு முக்கியம்? 1. இது சேர வம்சத்தை பத்தின ஒரு நேரடி வரலாற்று ஆதாரம். 2. இது மன்னர்களோட வம்சாவளிய துல்லியமா சொல்லுது.
3 அந்த காலத்து கலாச்சாரம், போர் முறைகள், நிர்வாகம் எல்லாத்தையும் நமக்கு ஒரு ஜன்னல் மாதிரி திறந்து காட்டுது. எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் எவ்வளவு முக்கியமோ கவிதைக்கும் அத்தனை முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமூகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அந்த காலத்துல புலவர்களுக்கு இவ்ளோ மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்மளோட இந்த காலத்துல நம்ம கதை சொல்லிகள, நம்ம கலைஞர்கள இந்த அளவுக்கு நாம மதிச்சிருந்தா எந்த கதைகளை நம்ம தங்கத்துல பொறிச்சு வச்சிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.